கோட் படம் பார்த்துட்டு நான் வந்து விஜய் சாருக்கு கால் பண்ணேன். கால் அட்டன் பண்ணி சார் ஃபஸ்ட்டு சொன்னது, இண்டஸ்ட்ரியில் எனக்கு கொஞ்சம் நண்பர்கள் தான் இருக்கிறாங்க. இதை வந்து டோட்டலாக மாற்றி வேறு மாதிரி பேசும்போது அது நம்ம என்ன பண்ண முடியும்? சிலருக்கு வன்மம், சிலருக்கு வியாபாரம். சரி, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம விட்டுருவோம். நான் வந்து தலைவர் மோடுக்கு போயிட்டேன். எது? ஜெயம் ரவியா? ஏங்க இங்கே பாருங்கள், தம்பி நிற்கிறான், அவனுக்கு இனிமேல் யாருங்க இருக்கா? அவன் என்னங்க பண்ணுவான்? நீங்கள் பாட்டுக்கு இப்படி விட்டுட்டு போயிட்டீங்களே. ஃபஸ்ட்டு பராசக்தியை பற்றி பேசுகிறேன் நான். பராசக்தி பேரே ரொம்ப பவர்ஃபுல்லான பேர். இந்த பேர் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கோ அவ்வளோ பவர்ஃபுல்லான படம் இந்த படம் பராசக்தி. மேம் வந்து சிவா டுடே ஐ வாண்ட் டு டாக் டு யூ அப்படின்ட்டாங்க. போச்சுரா காலேஜை ஞாபகப்படுத்திட்டாடுங்க, டீச்சரை ஞாபகப்படுத்திட்டாங்க அப்படின்னு. நான் என்ன பேச போகிறாங்க எனக்கு தெரியல. சிவா, வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் வித் மீ? என்ன வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? ஒய் யூ ஆர் நாட் டூயிங் வாட் ஐ எம் சேயிங் அப்படின்னாங்க. மேம் வெயிட், திஸ் இஸ் த ப்ராப்ளம். யூ டாக் ஒன்லி இன் இங்கிலீஷ். தட் இஸ் மை பிக் ப்ராப்ளம் மேடம். நான் ஏற்கனவே கௌதம் மேனன் படம் பண்ணியிருந்தாவது எனக்கு ஒரு அந்த எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும். அவராக சொல்லியிருப்பாரு, சிவா யூ ஆர் கம்மிங் அண்ட் சீயிங் த கேர்ள் அண்ட் யூ ஆர் சேயிங் வாட் யூ வாண்ட் டு. மேம் இங்கிலீஷ் இஸ் த ப்ராப்ளம். மேம், ஓ மை காட், இஸ் தட் த ப்ராப்ளம்? எஸ் மேடம், தட் இஸ் த ப்ராப்ளம். யூ ஸ்பீக் பேசிக் இங்கிலீஷ், அவர் பிரிட்டிஷ் இங்கிலீஷ், ஐ எம் ஓகே. யூ ஸ்பீக் ஷேக்ஸ்பியர் இங்கிலீஷ், ஐ எம் நாட் ஓகே. ஓகே, இனிமேல் நான் அதை பார்த்துக்கிறேன். அன்னையிலேருந்து ஓகே, ஒரு பயங்கரமான அதுலேருந்து சிங்க் வந்துடுச்சு. இன்னொரு பிரச்சனை இருக்குது மேம்கிட்ட, பாராட்டுறதெல்லாம் அதுக்கெல்லாம் டைம் இல்லை. அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 5 சீன் எடுக்கணும். கட்டன் ஓகே அப்படின்றாங்க. கட்டன் ஓகேவா? தூக்கி போடுறா, இவனுக்கு இவ்வளோ தாண்டா வரும் நடிப்பு, அடுத்த ஆள் வர சொல்கிறான். அந்த மாதிரி நம்ம நினச்சிக்குவோம். மார்னிங் 7 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் ஆரம்பிச்சிடும். 4 மணிக்கு எந்திரிச்சு ஒர்க் அவுட் முடிச்சுட்டு 5:30க்கெலாம் செட்டுக்கு போயிடுவோம். 7 o'clock ஃபர்ஸ்ட் ஷாட்டு. ஈவினிங் 5:30 6 வரைக்கும் ஷூட் பண்ணுவாங்க. ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணவே மாட்டாங்க மேம். அதனால தான் இந்த படம் வந்து 85 டேஸில் மேம் முடிச்சிருக்காங்க. 82 சாரி மேம், ஒரு 3 days மேம் வந்து ஒரு நாள் ஃபோன் பண்ணி, சிவா லிசன், ரவி வந்து இந்த வில்லன் ரோலுக்கு ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே நான் வந்து தலைவர் மோடுக்கு போயிட்டேன். எது? ஜெயம் ரவியா? உங்களுக்கு யாரை பிடிக்காதோ அவங்கள மனசில் நினச்சிக்கிட்டு அடிங்க அப்படின்னு நான் சொல்ல. மேம் அவர் அப்படி யாரையா நினச்சிட்டு எனக்கு கொன்று போகிறாரு மேம் அப்படின்னு. சரி, அப்போ அவரை விடுங்க, நீங்கள் நினச்சிக்கங்க உங்களுக்கு யாரை பிடிக்காதோ அப்படி நினச்சிக்கிட்டு அடிங்கண்ணா. மேம் எனக்கு பிடிக்காதவங்கள்ட்ட நான் சண்டைக்கே போக மாட்டேன் மேம், நான் பாட்டுக்கு வேறு பக்கம் ப்ரோ திஸ் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட் அப்படின்னு. சிவா வை ஆர் யூ டூயிங் லைக் திஸ்? மேம் அதெல்லாம் வேணாம், உங்களுக்கு பயங்கரமான இப்போ ஒரு சண்டை இருக்கும், நீங்கள் போய் உட்காருங்க மேம் சொல்ல. நம்ம எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணது ஒரு சந்தோஷம். அதை விட எக்ஸ்ட்ரா சந்தோஷம் நீங்கள் எனக்கு வாங்கி கொடுத்த ஸ்வீட்டு டெசர்ட்ஸ், ஐஸ்கிரீம்லாம். ஷூட்டில் வந்து இன்றைக்கி நம்ம வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு சொல்லுவார். நான் வந்து ஓகே ஒரு நாள் சீட் டே போல் அப்படின்னு சொல்லி ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். செகண்ட் டேவும் அதே மாதிரி ஒரு இன்றைக்கும் ஐஸ்கிரீம் இருக்குது, கேக் இருக்கும் பாரு. ஓகே இது சீட் வீக் அப்படின்னு நினச்சி அது சீட் மந்த், சீட் ஷெட்யூல் வரைக்கும் போயிடுச்சு. ஆனால் அப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன், இந்த மனுஷன் எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு அவர் போய் ஈவினிங் பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணிடுறாரு. இண்டஸ்ட்ரியில் எனக்கு கொஞ்சம் நண்பர்கள் தான் இருக்கிறாங்க. அதில் அந்த நண்பர்ன்ற கேட்டை தாண்டி ஒரு பிரதர் அப்படின்ற ஃபீல் வந்துருச்சு. இன்றைக்கி ஒரு ஸ்வீட்டாக ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. தேங்க்ஸ் ஃபார் ஆல் த லவ் அதர்வா ப்ரோ. ரத்னமாலா வணக்கம். கூச்சண்டி கொஞ்சம் தெலுங்கு கற்றுக்கிட்டேன் இப்போ அவங்கக்கிட்ட. நான் ஃபஸ்ட்டு ரொம்ப பயங்கரமாக பார்த்தது அந்த குறிச்சி மரத்தப்பட்டி அந்த பாட்டு தான். அதுக்கு அர்த்தம் நமக்கு தெரியல, ஆனால் அந்த பாட்டு பயங்கரமாச்சு. அந்த டான்ஸ் தான் பார்த்தோம். ஏன்னா இவங்க டான்ஸ் ஆடும்போது நம்ம யூடியூப்பில் செக் பண்ணணும், அது 1xல் ப்ளே ஆகுதா 2xல் ப்ளே ஆகுதான்னு அதை நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு ஸ்பீடு. GV 100 படம் 20 yearsல. வயசு என்னையா ஒரு 35, அது எதுக்கு சொல்லிட்டு அப்படின்றாப்புல. ஓகே அவர் பாடுறதே எப்படி இருக்குன்னா ரகசியமாக காதில் யாருக்கும் தெரியாமல் பாடுற மாதிரி இருக்கும். ரத்னமாலா நான் கேட்கும்போது அப்படி தான் கேட்டேன். ரத்னமாலா யாரும் இல்லை சொல்லுங்கள். நான் மட்டும் தான் கேட்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தைரியமாக பாடுங்க. வீடி அது மாதிரி எல்லா பாட்டும் அப்படி இருக்கும். நீ யார் காதலியா அப்படி ரகசியமாக பாடுறேன்னு கேட்டே இருப்பேன். இந்த படம் ஜனவரி 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. நீங்கள் எல்லாம் தேட்டரில் போய் பாருங்கள். இப்போ நான் இந்த ரிலீஸ் மேட்ருக்கு வரேன். இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ஆகாஷ் சொன்னது வந்து, அண்ணே இது வந்து நம்ம டிசம்பரில் ஷூட் ஆரம்பிக்கிறோன்னே, அதுக்கப்புறம் நம்ம படம் வந்து முடிச்சிருவோம். ஸோ மேம்கிட்டையும் நான் பேசிட்டேன், படம் வந்து நம்ம தீபாவளிக்கு கொண்டு வரலாம் இல்லை அக்டோபர் கொண்டு வரலாமான்னு ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ அவர் சொன்னார், இல்லை அக்டோபரில் வந்து விஜய் சாரோட படம் டேட்டு போட்டாங்க, அதனால அப்போ வேண்டாம், ஜான்வரி பொங்கல் யாருமே அனௌன்ஸ் பண்ணல, நம்ம அதை லாக் பண்ணிவிடுவோம். ஏன்னா இங்கே நம்ம ஊரில் 10 நாள் லீவ் இருக்குது, அதை லாக் பண்ணி தானே நான் ஃபுல்லாக ஒர்க் பண்ண போகிறேன்னாரு. சூப்பர் ப்ரோ, நீங்கள் அது உங்களுடைய கால், நீங்கள் தான் ப்ரொடியூசர், சூப்பர் ஓகே அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியாச்சு. அதுலேருந்து சில நாள் கழித்து விஜய் சாரோட படம் ஜனநாயகன் வந்து டேட் வந்து பொங்கலுக்கு வருதுன்னு சொல்லி
ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. நான் உடனே ஐயோ இது பொங்கலுக்கு வருதே அப்படின்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு ஆகாஷ் ப்ரோ கால் அடித்தேன். ப்ரோ இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்களா? ஆமாண்ணே, அவங்க வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் ப்ரோ இது மாதிரி அந்த படமும் வருது, நம்மளும் பொங்கல் சொல்கிறோமேன் போது 10 நாள் இருக்கிறதுனால 2 படம் கண்டிப்பாக தாங்குண்ணே அப்படின்னாரு. ஓகே, பட் நம்ம வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், அண்ணே சேஞ்ச் பண்ணுறதுல ஒரு 2 சிக்கல் இருக்குண்ணே. ஒன்று, நம்ம எல்லா இன்வெஸ்டர்ஸ் இது சுற்றி இருக்க பிஸ்னஸ் எல்லாமே ஜான்வரின்னு சொல்லி தான் நம்ம வந்து இது எல்லாத்தையுமே பேசி பண்ணியிருக்கோண்ணே. இன்னொன்று, அதுக்கப்புறம் தள்ளினா ஏப்ரல் மேலே தானே பண்ணணும், அந்த டைம் எலெக்ஷன்ஸ் இருக்குண்ணே, அப்போ இது வேணாண்ணே, நமக்கு வேறு வழி இல்லைண்ணே, இந்த டைம் தான் பண்ணணும்னு சொன்னார். அப்போ பணம் போடுற அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் எல்லார்ட்டையும் பேசி ஒரு டெசிஷன் எடுத்து ஓகே இது பண்ணுறான்னு சொன்னாங்க. ஜெகதீஷ் எல்லாருக்குமே தெரியும், விஜய் சாரோட இருக்கிறவர். அவருக்கு நான் ஃபோன் பண்ணேன். நான் ப்ரோ இந்த மாதிரி படம் நீங்கள் வந்து போஸ்ட்பான் பண்ணிட்டீங்க ப்ரோ அப்படின்னேன். ஆமாம் ப்ரோ, அது வந்து இந்த டிஜிட்டல் பிஸ்னஸ் நிறையா ரீசன்ஸ் இருந்தது, அதனால போஸ்ட்பான் பண்ணிட்டோம் அப்படின்னாரு. ப்ரோ நம்ம படம் அப்போ அனௌன்ஸ் பண்ணியிருந்தோமே ப்ரோன்னு அவரு சொன்னார், ப்ரோ 2 படம் வரலாம் ப்ரோ, 10 days லீவ் இருக்குல்லனாரு. ப்ரோ 2 படம் வர்றது பிரச்சனை இல்லை ப்ரோ, சாரோட லாஸ்ட் ஃபிலிம்னு சொல்கிறாங்க, அதனால தான் ப்ரோ எனக்கு வந்து அது லாஸ்ட் ஃபிலிம்னால சார்கிட்ட என்ன செனாரியோங்கிறத கரெக்டாக இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க, இல்லைனா நடுவில் யாராவது சிலர் காமெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க தேவையில்லாமல், அதனால நீங்கள் சொல்லிவிடுங்க அப்படின்னு சொன்னேன். நான் 5 minutes கொடுங்க, நான் பேசிட்டு வரேன் அப்படின்னாரு. கரெக்டாக ஒரு 10 minutes கழிச்சு அடித்தார். ப்ரோ சார்கிட்ட எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன், எல்லாம் ஓகே, ஆல் ஓகே, சார் உங்களுக்கு விஷஸ் சொல்ல சொன்னார், நம்ம சூப்பராக பண்ணிடலாம், 2 படமும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். இதை வந்து டோட்டலாக மாற்றி வேறு மாதிரி பேசும்போது அது நம்ம என்ன பண்ண முடியும்? சிலருக்கு வன்மம், சிலருக்கு வியாபாரம், சரி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம விட்டுருவோம் அப்படின்ட்டு. நமக்கு தெரியும்ல நம்ம என்ன ரெஸ்பெக்ட், என்ன ஈக்குவேஷன் வச்சுருக்கோம். ஏன்னா கோட் படம் பார்த்துட்டு நான் வந்து விஜய் சாருக்கு கால் பண்ணேன். கால் அட்டன் பண்ணி சார் ஃபஸ்ட்டு சொன்னது ஹாய் ப்ரோ அப்படின்னாரு. ஹலோ சார், சார் கோட் பயங்கர என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு சார், சூப்பர் சார் அப்படின்னேன். தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்னாரு. சார் எதுக்கு சார் தேங்க்ஸ் சொல்கிறீங்க? எனக்கு இந்த படத்தில் உங்களோட இருந்தது ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட் சார், அது எனக்கு ரொம்ப மெமரபுளாக இருக்கும். இல்லை ரொம்ப ஸ்வீட்டாக வந்து நீங்கள் இந்த பண்ணி கொடுத்தீங்கல்ல, நான் உங்களுக்கு எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை நான் தேங்க்ஸ் சொல்லிகிட்டே இருப்பேன்னு அவ்வளவு ஸ்வீட்டாக சொன்னார். இதுதான் எங்கள் 2 பேருக்கு நடுவில் இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப். ஜனவரி 9ஆம் தேதி எல்லாரும் ஜனநாயகனை செலிப்ரேட் பண்ணுறீங்க தேட்டருக்கு போய். முப்பத்தி 3 வருஷம் இண்டஸ்ட்ரியில் நம்மளெல்லாம் என்டர்டெயின் பண்ண ஒருத்தர் லாஸ்ட் ஃபிலிம்னு சொல்லியிருக்காரு, அதை 9ஆம் தேதி என்டர்டெயின் பண்ணுறோம், அதை போய் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் டே ஜனவரி 10ஆம் தேதி நம்ம படத்துக்கு வாங்க, பராசக்தியை செலிப்ரேட் பண்ணுங்க. எவன் என்ன வேணால் சொல்லட்டும், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பொங்கல் அண்ணன் தம்பி பொங்கல், அவ்வளோதான். 2007 டிவிக்கு வந்ததுலேருந்து இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் நிற்கிற வரைக்கும் இந்த 19 வருஷத்தை தான் நான் பார்க்குறேன். இந்த 19 வருஷம் இந்த ஜேர்னி தான் எனக்கு ஸ்பெஷலாக இருக்குது. காலேஜ் படிச்சுட்டு இருந்த டைம் எல்லாருக்கும் தெரியும், சடனாக ஒரு நாள் அப்பா இறந்து போயிட்டாங்க. அப்பாவுடைய உடம்பை வந்து அந்த பாக்ஸில் வச்சுருக்கும்போது ஒரு மிட் நைட்டில் நான் முன்னாடி நின்றுட்டுருக்கேன். அப்போ அம்மா பக்கத்தில் நின்று அழுறாங்க. அப்போ அவங்க சொன்னது வந்து, ஏங்க இங்கே பாருங்கள் தம்பி நிற்கிறான், அவனுக்கு இனிமேல் யாருங்க இருக்கா, அவன் என்னங்க பண்ணுவான், நீங்கள் பாட்டுக்கு இப்படி விட்டுட்டு போயிட்டீங்களே, அவன் என்னங்க பண்ணுவான்னு சொல்லி கேட்டாங்க. அன்னைக்கு அது மைண்டில் ஸ்ட்ராங்காக நின்றுடுச்சு. நம்ம என்ன பண்ணுவோம் இங்கே, நம்ம இந்த உலகத்தில் நமக்கு ஏதாவது வேணும்னா யார்கிட்ட கேட்போம், என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையேன்னு சொல்லி அன்னைக்கு தோணுதான் ஏதாவது ஒரு ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணணுமேனு. எனக்கு ஒரு திறமை இருக்க தான் நான் நம்பினேன், மிமிக்ரி கொஞ்சம் வரும், இதை வச்சு ஏதாவது பண்ணலான்னு. அதில் ஆடிஷன் அட்டன் பண்ணி டிவியில் செலக்ட் ஆகி ஃபஸ்ட் எபிசோட் டிவியில் வந்தப்போ ஒரு சந்தோஷம், நம்மளை எல்லாரும் டிவியில் பார்த்துருப்பாங்களே அப்படின்னு சொல்லி நான் ஒரு மாலில் போய், சிட்டி சென்டர் மால் இருக்குங்க, அங்கே போய் உட்காந்துட்டு எவ்வளோ பேருக்கு என்ன தெரியுதுன்னு நான் செக் பண்ணிகிட்டே இருந்தேன். இவங்க என்ன பார்க்குறாங்களா, என்ன ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்களா, என் முகம் தெரியுதா, என் பேரை சொல்லி கூப்பிடுறாங்களா அப்படின்னு சொல்லி. நிறைய பேருக்கு தெரியல, ஏன்னா ஒரு எபிசோடு தான் வந்திருக்கு, எல்லாரும் பார்த்துருக்குன்னு அவசியம் இல்லை. அப்போ 2 பசங்க வந்தாங்க. அண்ணா நீங்கள் வந்து நேற்று டிவியில் வந்தீங்கல்லண்ணா, சூப்பராக மிமிக்ரி பண்ணிங்கண்ணா, உங்கள் பேர் தெரிலண்ணா ஆனால் சூப்பராக பண்ணிங்கண்ணான்னு கை கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு பையன் வந்து ஆட்டோகிராஃப் வாங்கினான். அதில் எனக்கு எப்படி ஆட்டோகிராஃப் பண்ணணும்னு தெரியல, என் பேரே எழுதிட்டேன் சிவகார்த்திகேயன், ஏன்னா யாருக்கும் என் பேர் தெரியலன்னு சொல்லி. ஆனால் அன்றைக்கி நைட்டு வந்து ஒரு பயங்கரமான ஃபீல், லைஃப்பில் ஏதோ பெருசாக அச்சீவ் பண்ணிட்டோம், நம்மளை 3 பேருக்கு தெரியுது ஆட்டோகிராஃப் வாங்குறாங்கன்னு சொல்லி. இங்கே இருந்த சில ஹீரோஸ், அவங்க செஞ்ச சில எதிர்ப்புகள், சில ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷன் கவுன்சில்னு அப்படியே கார்னர் பண்ணும்போது எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அம்மா கேட்ட அந்த கேள்வி திரும்பவும் கேட்டுச்சு, உனக்கு இங்கே யார் இருக்கா, நீ என்னப்பா பண்ணுவ அப்படின்றது கேட்டுச்சு. இப்போ திரும்பவும் அந்த கேள்வி, அம்மா கேட்ட அதே கேள்வி, யார் இருக்கா உனக்கு தம்பி, நீ என்ன பண்ணுவ, இவன் என்னங்க பண்ண போகிறான், அவனுக்கு யார் இருக்கான்னு. ஆனால் இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுதுமா, இங்கே உன் பையனுக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க. இங்கே 1000 பேர் தள்ளி விடணும்னு நினச்சாலும் தாங்கி பிடிக்கிறதுக்கு 1,00,000 பேர் இருக்காங்கம்மா. இங்கே நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, உனக்கு எதுக்குடா இந்த தேவையில்லாத வேலை, நீ என்ன பெரியவனா, நீ என்ன ஹீரோவான்னு கேட்பாங்க. நீங்கள் எல்லோரும் சொல்லுங்கள், ஆமாடா நான் ஹீரோ தான். இன்றைக்கி கூட ஸ்டார்ட் பண்ணுங்கள், Day 1
இந்த உலகம் நீங்கள் யாரோன்னு சொல்லும். ஒன் டே நீங்கள் யாருன்னு இந்த உலகமே சொல்லும். என்னை பிடிச்சவங்களுக்கு நம்ம அண்ணன் இப்படி வந்துட்டாரு, நம்மளும் வந்துட முடியும்னு தோணும். என்னை பிடிக்காதவங்களுக்கு இவனே வந்துட்டான், நம்ம வர முடியாதான்னு தோணும். அரசியல் படம் பண்ணியிருக்கீங்க. அடுத்து இல்லை நீங்கள் என்ன கேட்க போறீங்க தெரியுது. வேணாம். நம்ம வேலை நடிக்கிறது, நம்ம நடிச்சுக்கிட்டு மட்டும் இருப்போம். நமக்கு அது மட்டும் தான் கரெக்டாக வரும்னு நான் நம்புகிறேன். நம்ம எல்லா ஜானர்ஸு இந்த மாதிரி ஃபிலிம்ஸும் பண்ணணும். அதுதான் நம்மக்கிட்ட இருக்குது. நம்மளை இன்னும் பெட்டர் பண்ணிக்கணும். நிறையா ஜானர்ஸ் பண்ணோம், என்டர்டெயின் பண்ணோம். அதான் அப்பப்போ நம்ம சொசைட்டி பேஸ் பண்ண சீரியஸ் ஃபிலிம்ஸும் நம்ம பண்ணுவோம். அந்த மாதிரி வரும்போது சில விமர்சனங்கள் வரும். பட் அதை நான் எடுத்துக்கல. ஏன்னா அமரன் வரும்போது இது இவங்களுக்கு ஆதரவான படமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பராசக்தி வரும்போது இது இவங்களுக்கு ஆதரவான படமாக இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம யாருக்கும் ஆதரவும் இல்லை, எதிர்ப்பும் இல்லை. நம்ம வேலை நடிக்கிறது, நடிச்சுக்கிட்டே இருப்போம். ஏன்னா இங்கே இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகள்லேயும் டெஃபினட்டாக நம்ம ரசிகர்கள் இருப்பாங்க. எனக்கும் எல்லா பாட்டிலையும் ஃப்ரெண்ட்ஸும் இருக்கிறாங்க. அதனால நம்ம நடிகராகவே தொடருவோம். இன்னும் கற்றுக்க வேண்டியது, செய்ய வேண்டியது நிறையா இருக்குது. பதில் தெளிவாக கிடச்சிருச்சுல்ல? தெளிவான இன்னுமே கேட்க மாட்டீங்கல்ல? ஓகே, தேங்க்யூ. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் தாய் நாட்டுக்காக ஒரு படம் பண்ணேன், அது அமரன். தாய்மொழிக்காக ஒரு படம் பண்ணியிருக்கேன், அது பராசக்தி.